ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசைக்கு சட்னி செய்யாமல் இந்த மாதிரி கிரேவி முருங்கைக்காய் சீப்பாக கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவு பச்சை வேர்க்கடலாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் தனியா மல்லி விதை சேர்த்துடுக்கிறேன். 1 இன்ச் அளவு பட்டை சேர்த்துருக்கேன். 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வெறுங்கடாயில் எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து கொடுத்துக்கலாம். இந்த வர கொத்தமல்லியோட கலர் லைட்டாக மாறி வரும், அது வரைக்கும் வறுத்து கொடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா சீக்கிரமே பொரிஞ்சு வந்துடும். அதனால் கடைசியாக நம்ம கசகசா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் 30 செகண்ட் வறுத்து கொடுங்க. நல்லா வெடித்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை நம்ம நைஸாக அரைக்காமல் 1-2 இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வெங்காயத்தை பொடியாக ரொம்ப மெல்லிசாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்க்க போகிறேன். ஏற்கனவே இதில் மிளகாத்தூள் வேறு சேர்ப்போம். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கொத்தளவு சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாதிரி செவந்து வரணும். இந்த பச்சை வாசனையும் போகணும். அது வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகணும். 1 நிமிஷம் வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா மெய்யாக இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வெங்காயத்தோடு சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி கொடுத்துட்டு இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, 1.5 டீஸ்பூன் அளவு நான் தனி மிளகாய்த்தூள், இதுதான், வேறு எந்த மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்கலை. இதான் சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் ரெண்டையுமே சேர்த்து மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் 2 முருங்கைக்காவை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த மசாலா கூடவே சேர்த்து இந்த எண்ணெயிலையும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நல்லா எண்ணெயிலேயே இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு மூடி போட்டு அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலையும் அதுக்குள்ளே நம்ம மசாலா பொருட்களை வறுத்து ஆற வச்ச மசாலா பொருளை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலாவோட சேர்ந்து முருங்கைக்காய் வெந்துருச்சு ஒரு 5 நிமிஷம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உங்களுக்கு கிரேவி தண்ணியாக வேணும்னா தண்ணியாக, இல்லை நல்லா திக்னஸாக வேணும்னா திக்னஸாக, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலா கூட நம்ம முருங்கைக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா நம்ம கலந்து விட்டு முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். முருங்கைக்காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ மல்லித்தலை கருவேப்பிலை தேவைப்பட்டதுன்னா தூவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளோட முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். விலை சீப்பாக கிடைக்கையில் இந்த முருங்கைக்காய் கிரேவியை இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.